ஒரு டிசர்ட்டில் ஒரு கேமல் இருந்துச்சான். ஓகே, அது வந்து அதோட ஓனரோட சுற்றிட்டே இருக்கா. அதோட ஓனரோட இருக்கா அந்த டிசர்ட். ஓகே, ஒரு நாள் நைட்டு வந்து அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சு. ஓகே, ஸோ அதோட ஓனர் வந்து ஆக்சுவலாக டென்ட்டில் படுத்துக்கிறாரு. அண்ட் இந்த அனிமல் வந்து இந்த கேமல் வந்து வெளியே படுத்துக்குது. அந்த ஓனர் வந்து டென்ட்டில் படுத்துக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து நல்லா வார்மாக இருக்குது. இதுக்கு மட்டும் ரொம்ப குளிர்ச்சு. ஓகே, ஸோ என்னாச்சு, அந்த ஓனருக்கு வந்து அந்த கேமல் கேட்டுச்சான், நான் வந்து என்னோடய மூக்கு மட்டும் உள்ளே டென்ட்டுக்குள்ளே போட்டுக்கலாமா, ஸோ தட் நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வார்மாக ஃபீல் ஆகும், அதனால் என்னால் படுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, சரி மூக்கு தானே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டாரான் யார், அந்த ஓனர். அதுக்கப்புறம் எனக்கு பத்தலை, கொஞ்சம் என் தலை மட்டும் உள்ளே போட்டுக்கிட்டோமான்னு கேட்டுச்சான். அப்போ அந்த ஓனர் சொன்னாரா, சரி போட்டுக்கோ, கொஞ்சம் வார்மாக இருக்கும், நீ படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். அண்டு சரி எனக்கு கொஞ்சம் வார்ம்னஸ் பத்தலை, வெளியே ரொம்ப சில்லாக இருக்குது, நான் வந்து என்னோடய கழுத்து வரைக்கும் வந்து உள்ளே போட்டுக்கலாமான்னு கேட்டுச்சா. நம்மளுக்குனா கழுத்து சின்னதாக இருக்குது, அதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும்ல கேமலுக்கு. ஓட்டமா ஐ டோன்ட் நோ, சாரி. ஸோ அப்படின்னு சொல்லும் போதில்ல அவர் வந்து யோசிக்காமலே சரி ஓகே போட்டுக்கோன்னு சொல்லிட்டாரா. அது அடுத்த நிமிஷம் என்ன தெரியுமா, அந்த கேமல் வந்து அந்த ஓனரே வெளியே தள்ளிட்டு அதுவே உள்ளே வந்து ஃபுல்லாக படுத்திச்சான், மொத்தமாக உள்ளே வந்து நல்லா. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இது ஆக்சுவலி வந்து நிறைய விஷயங்கள் அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஸ்டோரியோட எசன்ஸ், ஒரு லைன் தாண்டி நம்ம யாராவது விட்டோம்னா அவங்க அப்படியே பூந்து வந்து ஃபுல்லாக க்ரீப்பின் தேல் நல்லா பூந்து வந்து விளையாடுவாங்க நம்ம வாழ்க்கையோட ஆக்சுவலி. பட் அது இல்லை நான் இன்றைக்கி சொல்ல வந்தது. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் கன்சிஸ்டன்சி. நம்ம வந்து ஒரு விஷயம் தினமும் பண்ணிகிட்ருக்கோம், இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்னா லேஜினஸ்ன்னு ஒருத்தன் வருவான் உள்ள வந்து, ஒரு நாள் தானான்னு சொல்லிட்டு வருவான். அவன் சரி ஓகே ஒரு நாள் சும்மா இருக்கலாம், டெய்லி பண்ணிட்டுருக்கனால ஒரு நாள் சும்மா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளும் விடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது அப்படியே வந்து ஒரு நாள் 2 நாள் ஆகும், 2 நாள் 4 நாள் ஆகும், 8 16 32 அப்படியே வந்து நம்ம பண்ணுற ரொட்டீனே மறந்துடுவோம் ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி we shouldn't leave. If we want to grow, if we want to learn something, if we want to improve it, we need to do it daily. That is a very important realization that I came across. Okay, இங்கிலீஷ்குள்ளே போயிட்டேன். ஸோ நம்ம வந்து எதாவது ஒன்று பண்ணணும்னா தினமும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாதான் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும், நம்மளுக்கு வந்து அது ஆக்சுவலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரீசெண்டாக தெரிஞ்சது ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஸோ எது பண்ணாலும் சின்னதாக ஆரம்பிக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வேணாம், மனசு ரொட்டீனை ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வேணாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வந்து ஆரம்பித்து அங்கேருந்து வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். டெய்லி ரொம்ப ஹெசிடேட் பண்ணாமல் வந்து ஆரம்பித்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ that we can improve our time and we shouldn't take breaks. ரொம்ப பிரேக் எடுக்கக்கூடாது, ஆக்சுவலி பிரேக் எடுக்கக்கூடாது. பட் பிரேக் எடுக்காமல் எப்படிரா வந்து ஒரு விஷயம் பண்ண முடியும்னு கேட்டால், சரி ஏதோ ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து ரொட்டீனில் டெய்லி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஒரு நாள் கட் ஆகலாம், அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு ரீசன் வந்து கட் ஆகலாம். பட் டோன்ட் மிஸ் 2 days in a row அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரின்சிபல் பார்த்துருக்கேன். 2 நாள் வந்து விட்டுறக்கூடாது எதுவுமே. ஒரு நாள் விட்டால் பரவாயில்ல, ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். பட் 2வது நாளும் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணாமல் விட்டுட்டோம்னா, டெய்லி பண்ணுற ஒரு விஷயம் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது நம்மளோட மிஸ்டேக் தான். ஒரு நாளுக்கு வி ஹேவ் எக்ஸ்கியூஸ், பட் டோன்ட் மிஸ் 2 days in a row. 2 நாள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ 2வது நாள் நம்ம பவுன்ஸ் பேக் ஆகிடணும். மறுபடியும் இந்த 4 கழிச்சு மறுபடியும் வேணால் எடுத்துக்கோ, அது அப் டு யூ, பிகாஸ் யூ ஆர் நாட் பிரேக்கிங் த பிரின்சிபல். அப்படி பண்ணியிருந்தால் கூட 1 weekல we will at least do something 3 days இல்லையா? ஸோ அது ஒரு சின்ன what do you call that,
சின்ன கன்செஷன் மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலி. ஏதாவது ஒரு நாள் கட்டான ஓகே தான்ன்றது தான் இதில் பாயிண்ட் ஆக்சுவலி. பட் டோன்ட் மிஸ் 2 days in a rowன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு ஃபார்ம் ஹேபிட்ஸ், டு பில்ட் சம்திங், டு க்ரோ இன்சைட். நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல வந்து நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்வது ஏதாவது ஒன்று கற்றுக்கிறதுல வந்து விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, விடாமல் பண்ணாதான் அது ஒர்க் அவுட் ஆகும்ன்றதான் என்னோட பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ நான் வந்து இங்கிலீஷில் தமிழில் நல்லா பேசணும், என்னோடய லாங்குவேஜ் தெலுங்குல நல்லா பேசணும்னு சொல்லிட்டு வந்து தினமும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிருக்கேன். பட் அதுக்கு வந்து நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அமாச்சர் ஸ்டோரி டெல்லர்னு. பட் வாட் ஹேப்பன்ட், நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பெரிய பிளான்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போதில் பெரிய பிளான்லாம் போட்டிருக்கேன். நான் போட்டுட்டு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமான பிளான்லாம் போட்டேன். பட் பிளான் மட்டும்தானே போட முடியும், நம்மளால் எக்ஸிக்யூஷனுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா இப்போ தானே சொல்லியிருந்தேன், கம்மியான டைம் எடுத்து கூட நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்ற பிரின்சிபல் வந்து என்னை ரொம்ப மூவ் பண்ணிச்சு. ஸோ என்ன பண்ணேன், ஓகே ஒரு 10 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கேன், நாளில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் எடுத்து நீ ஒரு வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு வாக் அண்ட் டாக்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு தான் இந்த சீரீஸ் ஆக்சுவலி. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, ஸோ வாக் அண்ட் டாக்னு ஒரு சீரீஸ். காலைல வந்து மார்னிங் வாக்கும் முடிஞ்சிடும், ஆஸ் வெல் ஆஸ் என்னோட பேச வேண்டியதும் பேசி முடிச்சிடுவேன். ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுக்க வேணாம், பட் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு விஷயம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. நீ எப்படி பேசுகிற, நல்லா பேசுகிறது இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. அண்ட் உனக்கு நீ நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கும், அதில் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் மட்டும் வந்து சொல்லலாம், அந்த கொஞ்சம் அரட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து 3வது நாள் ஆக்சுவலி. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நான் தமிழில் பேசுகிறேன், பட் இன்றைக்கி வந்து 3வது நாள் இன் வாக் அண்ட் டாக் சீரீஸ். ஸோ எப்படி நீங்கள் சொல்லுங்கள், அந்த கதை எப்படி சொல்லுங்கள். லேசினஸ் இஸ் ஒரு பெரிய குற்றவாளி. நம்ம தான் குற்றவாளியா? லேசினஸ் இஸ் த பெரிய குற்றவாளி. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். தமிழில் ஏதோ வார்த்தைகள் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. பிகாஸ் மேபி எனக்கு தமிழ் தெரியும் தான், பட் நான் என்னோடய தமிழ் நேட்டிவ் இல்லை, மதர் டங் இல்லை. அது ஒன்று. தட்ஸ் இட். ஓகே, என்னாச்சு? ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கேன். இல்லை டைரி வீடியோ கால் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படியா? ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கீங்களா? நைஸ். ஓகே, பார்க்கலாம். யார் ஒருத்தர் வந்துட்டாங்க. இங்கே உட்காரலாம். அவங்க வாக்கிங் பண்ணிட்டுருக்காங்க. என்னது லைஃப் லெசன்ஸா? அப்படிலாம் சொல்லி யாருப்பா கேட்டிருக்க போகிறாங்க? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது சும்மா அரட்டை போட்டுட்ருக்கோம். அப்படி தானே? நாளைக்கு பார்க்கலாம்.